மூன்றாவது ஆண்டில் விஜய் அரசியல், தவேகாவின் சாதனைகளும் சோதனைகளும். அரசியல் கட்சி தலைவரா விஜயோட அரசியல் பயணம் 3ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு. கடந்த 2 ஆண்டு அரசியல் பயணத்துல அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும், சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போட்டாலும் எல்லாமே தலைப்புச் செய்திகள் தான். விஜயோட ஒவ்வொரு நகர்வுகளையும் உள்ளூர் முதல் தேசிய ஊடகங்கள் வரை கவனிச்சு வராங்க. விஜய் ஒரு அரசியல் மாற்று சக்தின்னு இளைஞர்கள் பலர் அவரை கொண்டாடி வராங்க. கட்சி துவங்கியதுல இருந்து திமுகவை எதிர்க்கிறதுல உறுதியா இருந்துட்டு வராரு விஜய். தன்னுடைய பேச்சிலையும் அறிக்கைகள்லையும் பெரும்பாலும் திமுகவை மட்டுமே எதிர்க்கிறாரு. அவ்வப்போது அதிமுகவையும் பாஜகவையும் விஜய் விமர்சிச்சிருந்தாலும் அந்த விமர்சனம் ரொம்பவே மென்மையா இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் இருந்து வரதையும் நாம பார்க்கணும். அரசியல் கட்சியை தொடங்கி பல சோதனைகளை சந்திச்சு வரும் விஜய் இரு திராவிட கட்சிகளுக்கும் சற்று பதற்றத்தை தந்திருக்காருன்னே கருத்துகள் முன்வைக்கப்படுது. கடந்த 2 ஆண்டுகள்ல விஜய் சந்திச்ச சோதனைகள் என்ன, அரசியலுக்கு வந்த பிறகு விஜயின் சாதனைகளா எதை சொல்லலாம், 3ஆம் ஆண்டில் விஜய் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். விஜய் கட்சியை துவங்கியதிலிருந்து பல சோதனைகளை சந்திச்சுட்டு வராரு. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு இடம் கிடைக்கிற பிரச்சனையில துவங்கி தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறது வரைக்குமான நிகழ்வுகள் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள்னு தான் சொல்லணும். மக்களை நேரடியா சந்திக்காம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை விஜய் முன்னெடுத்து வராருன்னு குற்றச்சாட்டுகள் பரவலா இருந்து வருது. இந்த குற்றச்சாட்டை நீர்த்து போக செய்ய பிரச்சார பயணம் அறிவிச்சப்ப அவங்க கேட்ட இடத்துல காவல்துறை அனுமதி வழங்காம தடுக்குதுன்னும் தவேகாவினர் குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. வழிகாட்டு நெறிமுறைகள்ன்ற பெயர்ல தவேகாவுக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிக்குதுன்னு ஆரம்பத்துல குற்றச்சாட்டுகளை வச்சது தவேகா. விஜய்க்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்ததுதான். அவரை பார்க்க வந்த மக்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்து கொண்டு அவரை பார்க்க சென்றதுல மூச்சு திணறி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உயிரிழந்தாங்க. நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்பவே சைலண்டான மோடுக்கு விஜய் போனாரு. சுமார் 70 நாட்களுக்கு மேலா விஜயோட ஒட்டுமொத்த அரசியல் செயல்பாடுகளையும் அந்த நிகழ்வு முடக்கி போட்டுச்சு. 2ஆம் கட்ட நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவானாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட அப்புறம்தான் தலைமறைவாகி இருந்த நிர்வாகிகள் எல்லாரும் வெளியே வந்து மறுபடியும் அரசியல் செயல்பாடுகளை துவங்கினாங்க. கரூர் சம்பவத்துல தவேகாவினரை விசாரிக்க முடிவெடுத்து முதல்ல ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைச்சது சிபிஐ. இவங்க அனைவரும் ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு வந்த நிலையில விஜய்க்கும் 2 முறை சம்மன் அனுப்பி டெல்லிக்கு வரவழைச்சது சிபிஐ. இதற்கிடையே அவரோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காம போன விஷயமும் அவருக்கு மிகப்பெரிய சோதனையாவே இருக்கு. இதுவரை அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதால வழக்கு முடிந்து எப்ப படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே இதுவரை தெளிவா தெரியல. விஜய் அரசியல் வருகைக்கு அப்புறம் ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் பெரும்பாலும் விஜயை ஆதரிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. அதே போல பெண்கள் ஆதரவும் அவருக்கு கணிசமான அளவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவருக்கு கூடும் இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்து இரு பெரும் திராவிட கட்சிகளே மிரண்டு போயிருக்குன்னே தவேகாவினர் சொல்லி வராங்க. அரசியல் மீது பெரிய விருப்பமில்லாத ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அரசியல் பக்கம் விஜய் திருப்பி இருக்கிறதாவும் பார்க்கப்படுது. அந்த இளைஞர்கள் விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறம் அரசியலை மெல்ல மெல்ல கத்துக்கிறதாவும் சொல்றாங்க. விஜய் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறதா இந்த இளைஞர்கள் மனப்பூர்வமா நம்புறதாவும் சொல்லப்படுது. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம், லாக்அப் மரணம் அடைந்த திருப்புவனம் அஜித்குமாருக்கு நியாயம் கேட்டு போராட்டம்னு சில மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல விஜய் நேரடியா போராட்டத்துல கலந்துகிட்டாரு. செலக்டிவா மட்டுமே விஜய் போராட்டத்தை முன்னெடுக்கிறது விமர்சனத்துக்குள்ளாகுது. எல்லா விஷயத்துக்கும் விஜய் குரல் கொடுக்க மாட்டாருன்னும், குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டுமே குரல் கொடுத்துட்டு அமைதியாகிடுறாரு அப்படின்ற விமர்சனத்தை எளிதா கடந்து போயிட முடியாது. செங்கோட்டையன், நாஞ்சல் சம்பத் போன்றவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட அரசியல் அனுபவசாலிகள் தவேகாவில இணைஞ்சதும் விஜய்க்கு பலமா பார்க்கப்பட்டுச்சு. தவேகாவில இன்னொரு மிகப்பெரிய விமர்சனம் அந்த கட்சிக்கு உட்கட்டமைப்பே இல்லை அப்படின்றது தான். பணம் வாங்கி கொண்டு நிர்வாகிகள் போஸ்டிங் போடுறதா எழுந்த குற்றச்சாட்டுகளும் இங்க கவனம் பெறுது.
எல்லா ஊர்கள்லையும் ஆதரவு தளம் விஜய்க்கு இருந்தாலும் முறையான கட்டமைப்போட அந்த ஆதரவு படை இயங்கலன்னும் அரசியல் சீனியர் அதிகளவு இல்லாத கட்சியா தாவைக்கா இருக்கிறதால அரசியல் பயிலும் இளைஞர்களை சரியா வழிநடத்த ஆள் இல்லைன்ற குற்றச்சாட்டையும் நாம கவனிக்கணும். 2026 மே மாதம் முதல்வர் கனவோட வலம் வந்துட்டு இருக்கிற விஜய் இந்த கட்டமைப்பை வச்சே ஜெயிக்க முடியுமான்றது சந்தேக பார்வையில் அணுகப்பட்டாலும் அவரோட கட்சி இனிமேல் எத்தகைய செயல்பாடுகளை முன்னெடுக்கும், களத்துல எப்படி தீவிரம் காட்டும்ன்றத பொறுத்தே விஜய் அரசியலை தீர்மானிக்கும்.